மிதுனம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் 2025 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நிகழ்ந்த சூரிய பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் வலிமை வாய்ந்த கிரகமான சனியும் சேர்க்கை பெறுவதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் முதன்மை கிரகமான சூரியன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல வேலைவாய்ப்புகளையும் நிரந்தரமான வருமானங்களையும் உருவாக்கிக் கொடுக்கும். புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்த அற்புதமான அருமையான வேலை மிகச்சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஏற்கனவே வெளிநாடு சென்று பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் பணவரவுகள் கிடைப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பாகப்பிரிவினை உடன் பிறந்தவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக வாரி வழங்குகிறது. வெகுகாலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டு தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்களிடம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து கொண்டிருந்த நிலையில் மாறுதல்கள் ஏற்படும். வெகுகாலங்களாக பல்வேறு விதங்களான சிரமங்களில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்கள் அவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த குறிக்கோளுக்கான முயற்சிகளை தெளிவாக துல்லியமாக செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக கையாண்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு திடீரென பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட மாறுதல்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் மனக்கவலைகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வரும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து இனிதாக கிடைக்கும். பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சனி நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சனியின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் சனியும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவர்களாகவும் நல்லபல அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சனி போன்ற 2 கிரகங்களும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. 12 ராசிகளிலேயே மற்ற ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படக்கூடிய நிலைகள் இருந்தாலும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமான 2 கிரகங்களான சூரியன் மற்றும் சனி போன்ற கிரகங்களின் சேர்க்கை என்பது நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன். உங்களுக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி அற்புதமாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது.
அது மட்டுமில்லாமல் ஆட்சிபலம் பெற்று தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதும் அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்திற்கு பிறகு அடுத்த மாதம் நடுப்பகுதியில் வரக்கூடிய அடுத்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து பலமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கவிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி சனியும் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து சூரியனும் சனியும் 10ஆம் இடத்திலும் சேர்க்கை பெற்று அமோகமான அபாரமான நற்பலன்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கவிருக்கிறார்கள். எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்திலிருந்தே மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான வாய்ப்புகளையும் அனைத்து வகையான சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சூரியனும் சனியும் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சனி இருக்கிறார். உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ஆட்சிபலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சனியோடு சேர்க்கை பெறக்கூடிய சூரியனுடைய அமைப்பு என்பது அமோகமான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக உருவாக்கி கொடுக்கிறது. சூரியன் மற்றும் சனியை பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் ஜென்மராசியிலேயோ ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருந்தால் சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம். அதேபோன்று 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதும் ஒரு சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் சூரியனுக்கும் சனிக்கும் திகழ்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த சூரியன் மற்றும் சனி ராசிக்கு 9ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையில் சூரியனும் சனியும் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. என்றாலும் சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்களாக பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சனி சூரியனின் சேர்க்கை என்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டயோக முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக வாரி வழங்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் புதனும் சூரியன் சனி போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பணிச்சுமைகளும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் மிகப்பெரிய அளவிலான ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9இல் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் கண்டிப்பாக எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகுவதோடு மட்டுமில்லாமல் அருமையான அற்புதமான நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அவருடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குருவீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் பலமாக ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தில் சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் சனி போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருப்பது நல்லபல அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடுகிறது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதும் அடுத்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதும் அதன் பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பதும் அடுக்கடுக்காக தொடர்ந்து உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ந்து 3 மாத காலகட்டங்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை என்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ஜோதிட கோச்சார விதியின்படி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நிகழ்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பல்வேறு வழிகளில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் விலகும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. எனவே எல்லாவிதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பிரமாண்டமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது.
எவ்வளவு பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு மாட்டித்தவித்துக் கொண்டிருந்தாலும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக அவ்வாறான சிரமங்களிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் பணிகள் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் விளைநிலங்கள் அதிநவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரித்து லாபங்கள் பெருகுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு. ஏனெனில் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உள்ளது. இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரியனை வழிபடுங்கள். இவ்வாறு சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு பல்வேறு விதங்களான ஆற்றல்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் புத்துணர்ச்சி பெற்று பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாக துல்லியமாக செயல்படுத்தி வெற்றிகளை காண முடியும்.